திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி செந்தமிழ் வேதங்களின் அடிப்படையில் முற்றோதுதல் நடைபெறும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ். சதீஷ், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். அறுபடை வீடுகளின் இரண்டாம் படை வீடான விளங்குகிற திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற ஜூலை மாதம் 7ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இதற்காக பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தமிழில் கும்பாபிஷேகம் விழா நடத்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோரிக்கை இருந்தார். மேலும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திருச்செந்தூர் நடந்த பொதுக்கூட்டத்தில் தமிழில் கும்பாபிஷேகம் நடத்த தவறும் பட்சத்தில் கோவில் முற்றுகையிடும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் திருச்செந்தூர் கோவில் நிர்வாக அறிவிப்பு ஒன்று இன்று வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பில் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வருகின்ற 7ஆம் தேதி காலை 6:15 மணி முதல் 6:50 வரை திருக்குட நன்னீரிட்டு பெருவிழா நடைபெற உள்ளது. நன்னீரிட்டு விழாவுக்காக 8000 சதுர அடி பரப்பளவில் 76 குண்டங்கள் பிரம்மாண்டமான வேள்விச்சாலை அமைக்கப்பட்டு வருகின்றன. வேள்விச்சாலை வழிபட நாட்களில் வேத பாராயணம், திருமுறை விண்ணப்பம் மற்றும் நாதஸ்வர இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறும். காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை 64 ஓதுவார் மூர்த்திகளை கொண்டு பக்க வாத்தியங்கள், பன்னீர், திருமுறை, திருப்புகழ் மற்றும் சிந்திர அருவி முதலான செந்தமிழ் வேதங்கள் முன்னேறுதல் நடைபெறும் என்று திருக்கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் கும்பாபிஷேக நிகழ்வில் தமிழுக்கு முக்கியத்துவம் அளிப்பதற்காக இந்த செந்தமிழ் வேதங்கள் அனைத்தும் 64 ஓதுவார் மூர்த்திகளால் முன்னேறுதல் செய்யப்பட்டு உள்ளதாக கோயில் நிர்வாகம் கூறப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ்.